ஒரு மெழுகுவர்த்தி எப்படி தன்னையே எரிச்சுக்கிட்டு எல்லாருக்குமே அங்கே வெளிச்சம் தருதோ அதுதான் ஒரு அனுஷ நட்சத்திரக்காரங்களோட லைஃப்னே சொல்லலாம். இவங்க லைஃப்ல ரொம்ப சிம்பிளா ஒரு சில விஷயங்கள்ல இவங்க லைஃபோட நேச்சரே ஃபுல்லா சொல்லிடலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அனுஷம் நட்சத்திரம்னு வரும்போது ராதாவோட நம்ம கிருஷ்ணர் ராதை வருவாங்க இல்லையா, அவங்களோட ரொம்ப பொருந்தும். ஒரு அனுஷ நட்சத்திரக்காரங்களை நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க, அவங்கள பார்த்ததும் நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ற விஷயம் என்ன இருக்கும்னா அவங்களோட ஒரு சாஃப்ட்னஸ். தேர் வெரி ஜென்டில் பீப்புள். என்னதான் பாத்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்டீரியர் ஒரு காமான அவுட்லுக் எல்லாம் இருந்தா கூட உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பயங்கர தாட்ஸ் ஓடிட்டு இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு பயம் இருக்கும். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ்னு வரும்போது இவங்க கிட்ட ஒரு வினோதமான சக்தி இருக்கு. அது என்னன்னா ரதானா சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரதானா சக்தினா என்னன்னா, சனி பகவான் அனுஷம்ல நிக்கிறாரு அப்படின்னா வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்காது. நல்லா வேலை செய்வாங்க, இருந்தாலும் அந்த மரியாதை கிடைக்காது. இவங்க கிட்ட நல்லா வேலை வாங்கிட்டு பின்னாடி இவங்களை பத்தியே கூட தப்பா பேசுவாங்க. இந்த அனுஷ நட்சத்திரத்தோட சிம்பிள் பாத்தீங்கன்னா லோட்டஸ், அழகான தாமரை தான் அனுஷ நட்சத்திரத்தோட சிம்பிளே. மிருகம் நட்சத்திர அனிமல் என்னன்னா மான் தான் இவங்களோட நட்சத்திர அனிமல். இவங்களுக்கு கிரக அதிபதினு பாத்தீங்கன்னா அது சனி. ஆனா நட்சத்திர கடவுள்னு பாத்தீங்கன்னா அது அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இஸ் டீப் ரூட்டட், ரொம்ப டீப் ரூட்டட். செப்பரேஷன் இஸ் நாட் ஈஸி ஃபார் தம். கெரியருக்கு போகலாம். அப்போ என்ன மாதிரியான கெரியர் அவங்களுக்கு செட் ஆகும்னா, அவங்களுக்கு கெரியர்ல இவங்க அனுஷ நட்சத்திரம் மட்டும் இல்லை, அனுஷம் பிறந்த ஃபேமிலியிலுமே இந்த ஒரு விஷயம் ஹெரிடிட்ரியா வரும். என்ன ஹெரிடிட்ரியா வரும்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், பிபி ப்ராப்ளம், இது ஹெரிடிட்ரியா வரும். எல்லாத்தையும் தாண்டி இப்பதான் இவங்க எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயம் பார்க்கலாம். ஸோ இவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் இவங்களோட ஹலோ எவ்ரிவன், நம்ம இப்ப பார்க்க போறது அனுஷ நட்சத்திரம். ஒரு மெழுகுவர்த்தி எப்படி தன்னையே எரிச்சுக்கிட்டு எல்லாருக்குமே அங்க வெளிச்சம் தருதோ அதுதான் ஒரு அனுஷ நட்சத்திரக்காரங்களோட லைஃப்னே சொல்லலாம். இவங்க லைஃப்ல ரொம்ப சிம்பிளா ஒரு சில விஷயங்கள்ல இவங்க லைஃபோட நேச்சரே ஃபுல்லா சொல்லிடலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மரத்தை எடுத்துக்கோங்க. ஒரு மரம் அதோட கனிகள் தருது, மரம் நிழல் தருது. சில மரங்களோட பாகங்கள் கூட நம்ம யூஸ் பண்றோம், உட்டை எடுத்து யூஸ் பண்றோம். ஆனா அந்த மரத்துக்கு நம்ம இன் ரிட்டர்ன் ஏதாவது செய்யறோமான்னு பார்த்தா இல்லை. ஏன்னா காட்டுல இருக்க மரங்கள்லாம் தானா வளருது, இயற்கையை யூஸ் பண்ணி அது வளருது. மனுஷங்க அதுக்கு போய் எதுவும் செய்ய போறதில்லை. அதேதான் அனுஷ நட்சத்திரக்காரங்களோட லைஃபே அதுதான். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சர்வ் பண்ணுவாங்க. இவங்க சர்வீஸை வாங்கிக்கிறவங்க, இவங்க ஹெல்ப்பை வாங்கிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களால இவங்க ஹெல்ப் பண்ற அளவுக்கு திரும்பி செய்ய முடியாது. அந்த திரும்பி செய்யலன்றதே ஒரு ஏக்கமா இவங்களுக்கு இருக்கும். ஏன் நான் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து எனக்கு திரும்ப வர மாட்டேங்குது, எனக்கு ஒரு அங்கீகாரம் வர மாட்டேங்குது, எனக்கு அந்த ஹெல்ப் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றது இவங்க மனசுல எப்பவுமே இருக்கும். ஆனா அதையும் தாண்டி நம்ம இந்த வாழ்க்கை, இந்த பிறவி எடுத்திருக்கிறதே செய்யறதுக்கு, ரிசீவ் பண்றதுக்கு இல்லை நம்ம புரிஞ்சுக்கும் போதுதான் அனுஷ நட்சத்திரக்காரங்களோட லைஃபே நல்லா போகும். சரி, இவங்க லைஃப்ல அப்ப மீதி என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அனுஷ நட்சத்திரத்துலதான் லெஜெண்டரியான நிறைய பேர் பிறந்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம செலிபிரிட்டிஸ்ல பார்ப்போம். ஆனா லெஜெண்ட்ஸ் கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு நட்சத்திரம். லெஜெண்டரினா அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. லெஜெண்டரின்னு சொல்லும்போது அவங்க இறந்த பின்னும் அவங்கள பத்தி ரொம்ப நினைவு கூர்ந்து பேசுறோம் இல்லையா, அதுதான் அந்த லெஜெண்டரி ஃபேக்டர்னே சொல்றது. அந்த மாதிரி லெஜெண்டரியான பீப்புள் பிறந்த நட்சத்திரம் இது. எக்ஸ்ட்ரீம் டிவோஷன் காட்டுற நட்சத்திரம். அவங்க கிட்ட மட்டும் நீங்க ஒரு அனுஷ நட்சத்திரம் கிட்ட பாத்தீங்கன்னா அவங்களோட டிவோஷனுக்கு பாத்திரம் ஆயிட்டீங்க, அதாவது அவங்களோட அன்புக்கு பாத்திரம் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட அன்பு அவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட இருந்து போகாது. நடுவுல ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்தா கூட திரும்ப அவங்க எப்போ உங்ககிட்ட பேசணும்னு தான் துடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிதான் அனுஷ நட்சத்திரக்காரங்க. அது மட்டும் இல்லாம அனுஷம் நட்சத்திரம்னு வரும்போது ராதை நம்ம கிருஷ்ணர் ராதை வருவாங்க இல்லையா, அவங்களோட ரொம்ப பொருந்தும். அப்ப ராதைன்னு வரும்போது ரெண்டு நட்சத்திரம் கனெக்டட். ஒண்ணு விசாகம் பாத்தீங்கன்னா ராதை கிருஷ்ணரோட இருக்கிற இனிஷியல் டேஸ், அவங்க ஹாப்பியா இருக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க, அதுக்கப்புறம் ராதை வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் விசாகம்ல வர ராதையோட டேஸ். அனுஷம்ல வர ராதையோட டேஸ் என்னன்னா, அவங்க கிருஷ்ணருக்காக வாழ்நாள் பூரா ஏங்குறாங்க இல்லையா, வாழ்நாள் பூரா ஏங்கி அவங்க இறந்த அப்புறம் கிருஷ்ணரை ரீச் பண்றாங்க. அதுதான் அனுஷம்ல வர ராதையோட
லைஃப் ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ அந்த ராதை செகண்ட் பார்ட் ஆஃப் ராதையுமே வந்து இந்த அனுஷ நட்சத்திரம்க்கு ரொம்பவே ஒரு பொருத்தமான கேரக்டர்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சனியோட நட்சத்திரம். அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இவங்க லைஃப்ல வேற என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கும், அவங்க கேரக்டர்ல என்னென்ன முக்கியமான விஷயம் இருக்கு, பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க, அவங்க ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும், அவங்க மேரேஜ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி அவங்க லைஃப்ல ஏதாவது ரெமெடிஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெமெடிஸ் முதற்கொண்டு இந்த வீடியோவில் இருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க. ரெமெடிஸ் எந்த ஒரு செக்ஷன்லயும் இருக்கலாம். ஸோ இந்த செக்ஷனுக்கு போனால் அங்கதான் டைரக்டா ரெமெடிஸ் இருக்குன்றது இல்லை. ஃபுல்லா பாருங்க, யூ வில் கெட் இட். அண்ட் இதையும் தாண்டி நாங்கள் எப்பவுமே சொல்ற மாதிரி எங்களோட ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கோர்ஸ் இப்போ நீங்க நல்லாவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நாங்க போடுற வீடியோஸ்க்கும் அண்ட் மீதி அஸ்ட்ராலஜி வீடியோஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஏன்னா ரொம்பவே ஒரு சைக்காலஜிக்கல் டச் இருக்கும் அண்ட் நிறைய பாயிண்ட்ஸ் விச் இஸ் நாட் அப்சர்வ்ட் இன் அஸ்ட்ராலஜி புக்ஸ். இந்த பாயிண்ட்ஸ்லாம் அதில் வந்து இல்லவே இல்லை, அதில் பார்க்க கூட இல்லை. எப்படி நீங்கள் வந்து எங்களை பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க, நீங்கள் எங்கள் நட்சத்திரம் தானே ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் கேட்பாங்க. த ரீசன் இஸ் சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் அனாலிசிஸ். அதை நாங்கள் பண்ணியிருக்கோம், அதை நான் பண்ணியிருக்கேன், அது என்னோட ஓன் ரிசர்ச், அதை நான் என்னோட கோர்ஸில் சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு அந்த கோர்ஸ் வேணும்னா விச் இஸ் அன் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கோர்ஸ், பேசிக் கோர்ஸ் லெவல் 1 உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க லிங்க்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் இப்போ ஃபியூ வீக்ஸ் இந்த கோர்ஸ் டைரக்டாக நடக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் ஓன்லி ரெக்கார்டிங் தான் செல் பண்ணுவோம். சரிங்களா? டைரக்டாக அட்டென்ட் பண்ணோம்னா சீக்கிரம் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் எப்பவுமே நான் சொல்ற மாதிரி எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அட் எவ்ரி மைல் ஸ்டோன் 50K வரும்போதும் நாங்கள் கொடுத்தோம், 100K வரும்போதும் கொடுக்குறோம். அட் எவ்ரி மைல்ஸ்டோன் பின்னாடி வர மைல்ஸ்டோன்ஸ்க்குமே வந்து ஒவ்வொரு தடவையும் ராசி கற்கள் கிஃப்டாக கொடுக்குறோம். ரொம்பவே இன்வால்மெண்ட் காட்டுற சப்ஸ்கிரைபர்ஸ் சூஸ் பண்ணி நாங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது அதில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட் போட்டிருப்பாங்க. ஆமா, ஒரு பெரிய பேரா போட்டிருப்பாங்க, இதெல்லாம் பொருந்தது, நீங்க கரெக்டா சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃப் ஹிஸ்டரி அவங்க அதை சொல்லணும்னு அவசியமே இல்லை. பட் தே ஜஸ்ட் ஸோ இன்வால்வ் வித் த டாபிக். அந்த இன்வால்வ்மெண்ட் பார்த்து அந்த மாதிரியான சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்கள் கிஃப்ட் கொடுக்குறோம். உங்களுக்கும் வேணும்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். சரி, ஒரு அனுஷ நட்சத்திரக்காரங்களை நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க. அவங்கள பார்த்ததும் நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ற விஷயம் என்ன இருக்குன்னா அவங்களோட ஒரு சாஃப்ட்னஸ். தேர் வெரி ஜென்டில் பீப்புள். ரொம்ப மென்மையான ஒரு சாஃப்ட்னஸ் வந்து அவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கும். இன்சைட் தே ஆர் டிஃப்ரெண்ட், பட் அவங்க உங்களுக்கு பார்க்கும்போது யார்கிட்ட போய் அவங்க ஃபர்ஸ்ட் பேசுனாங்கனாலும் நீங்கள் நோட் பண்ணலாம். ரொம்பவே ஒரு ஜென்டிலாக ரொம்ப சாஃப்டாக தான் இருப்பாங்க. அண்ட் கொஞ்சம் ஷைனஸும் இருக்கும். அவ்வளோ ஓப்பன் அப் பண்ணி போய் பேசுகிற பர்சனாலிட்டி இல்லை அவங்க. கொஞ்சம் அந்த ஷைனஸ் இருக்கும். அண்ட் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்டீரியர் ஒரு காமான அவுட்லுக் எல்லாம் இருந்தால் கூட உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பயங்கர தாட்ஸ் ஓடிட்டு இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு பயம் இருக்கும், இல்லை டென்ஷன் இருக்கும். இது எல்லாமே அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். வெளியில அவங்க காட்டாம ரொம்ப காமா இருக்க மாதிரி இருப்பாங்க, பட் உள்ளுக்குள்ள இதெல்லாம் இருக்கும். அண்ட் தே ஆர் ஆல்சோ வெரி பாசிவ் இன் த சென்ஸ். ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் அனுஷம் இருக்காங்கன்னா அவங்க எதுவும் போய் இனிஷியேட் பண்ணி அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிசைட் பண்ணுறாங்களா, சரி அதே ஒத்துக்கலாம், ஓகே அப்படியா, சரி அதே பண்ணலாம் அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் த டைம் அதே சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறவங்களா தான் இருப்பாங்க. ரொம்ப ஒரு சில டைம்ஸ் தான் தே வுட் வாண்ட் ஸ்டார்ட் சம்திங். அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஏன்னா இவங்க பேசிக்கலி ஒரு பாசிவான நட்சத்திரம். அண்ட் இவங்களோட இப்போ ஒரு குழந்தைகிட்ட போய் உனக்கு நான் சாக்லேட் தரேன் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை உடனே சந்தோஷமாயிடும். அந்த குழந்தைகிட்ட போய் நான் வந்து உன்னை இன்னைக்கு வெளியில கூட்டிட்டு போலன்னு சொன்னா உடனே டல் ஆயிடும். அந்த ரியாக்ஷன்ஸ் அப்படியே நீங்க உங்க கிட்ட பார்க்கலாம். இவங்க கிட்ட போயிட்டு ஏதாவது நல்ல விஷயம் சொன்னீங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா உடனே அவங்க ஃபேஸ் அப்படியே ஹாப்பியாகிறது உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு டல் ஆகிற விஷயம் சொன்னீங்கன்னா உடனே டல் ஆகுறது, மூஞ்சி குட்டியாகிறது தெரியும். இதெல்லாமே உங்களோட ஃபர்ஸ்ட் லுக்லேயே நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் யாருக்கு? அனுஷ நட்சத்திரம்க்கு. சரி, இதெல்லாம் வெளியில தெரியுது, பட் அவங்க உள்ளுக்குள்ள எப்படி இருக்காங்கன்னு தெரியணும் இல்லையா? ஸோ உள்ளுக்குள்ள எப்படி இருக்காங்கன்றத நம்ம இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் செக்ஷன்ல பார்க்கலாம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ்னு வரும்போது இவங்க கிட்ட ஒரு வினோதமான சக்தி இருக்கு. அது என்னன்னா ரதானா சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரதானா சக்தினா என்னன்னா, ரதானான்றது ராதை கிட்ட இருந்து அவங்களோட அந்த சக்தினே சொல்லலாம். விச் மீன்ஸ் எபிலிட்டி டு ரீச் காட். அதாவது கடவுளை அவங்களோட உண்மையான அன்பு மூலமா, டிவோஷன் மூலமா கடவுளை ரீச் பண்ற அந்த சக்தி தான் ரதானா சக்தி.
நீங்க உடனே யோசிக்கலாம், என்னங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வந்து நினைச்சதெல்லாம் கிடைக்கும், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் எல்லாமே நீங்க சொன்னீங்க. எங்களுக்கு மட்டும் என்ன இந்த மாதிரி டிஃப்ரெண்டா சொல்றீங்க, டிவோஷன் பேஸஸ் சொல்றீங்கன்னா, எஸ், அவங்க எல்லாருக்கும் கிடைச்சதை விட உங்களுக்கு கிடைச்சது தான் த பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க என்னதான் இந்த உலகத்துல இருக்கலாமே, என்னதான் வந்து நீங்க ஒரு யூனோ இந்த நிமிஷமே நான் கோடீஸ்வரன் ஆகிறேன்னு சொல்லிட்டு கோடி கோடி கோடியா சம்பாதிக்கலாம், நிறைய சொத்துக்கள் வாங்கலாம். ஆனா நீங்க இறந்து மேல போகும்போது நீங்க அந்த சொத்தை எடுத்துட்டு போக முடியுமா? நீங்க சம்பாதிச்சத்தை எடுத்துட்டு போக முடியுமா? இல்ல உங்க வீட்டை தான் எடுத்துட்டு போக முடியுமா? நீங்க எதையும் எடுத்துட்டு போக முடியாது. நீங்க இறந்து மேல போகும்போது உங்களுக்கு அங்க ஹெல்ப் பண்ணக்கூடியது அந்த கடவுள் உங்க மேல வச்சிருக்க அன்பு. அப்போ உங்க அன்பால உங்களால கடவுளை ரீச் பண்ண முடியும்னா தட் இஸ் த பெஸ்ட் திங். அதுதான் இவங்களுக்கு இருக்குன்னு நான் சொல்றேன். ஸோ அந்த ரதானா சக்தி இவங்களுக்கு இருக்கு. அண்ட் இவங்க கிட்ட இவங்களுக்கு நேச்சுரலாவே இந்த எக்ஸ்ட்ரீம் டிவோஷன் வரும். எக்ஸ்ட்ரீம் டிவோஷன். அவங்களோட ரிலேஷன்ஷிப்லயும் அவ்வளோ டிவோஷன் அவங்க காட்டுவாங்க. அவங்க கடவுள்கிட்ட அந்த பக்தியிலையுமே அவ்வளோ டிவோஷன் அவங்களுக்கு வரும். அண்ட் இவங்க நட்சத்திரமே பார்த்தீங்கன்னா ஒரு டெத் அண்ட் ரீபர்த்கான நட்சத்திரம். ஸோ இவங்களுக்கு லைஃப்ல எப்பவுமே வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்து அப்புறம் அப்படியே லைஃப் திரும்ப மாறி அப்படியே பாசிட்டிவா போகிறது, நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸ் வந்து அப்படியே பாசிட்டிவா போகிறது, அந்த மாதிரியான ஒரு சைக்கிள் இவங்க லைஃப்ல வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் லைஃபாக தான் இருக்கும் ஒவ்வொரு கட்டத்துலையுமே இவங்களுக்கு. சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ், சம்டைம்ஸ் இவங்களே அதை உண்டாக்கிப்பாங்க. அதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தே ஆர் வெரி கோல் ஓரியன்ட். அவங்க என்னதான் பாசிவாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஏதாவது கோல் வச்சுப்பாங்க. இதை நான் பண்ணணும், இதை நான் இந்த டைம்குள்ளே பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு கோல் வச்சுட்டு அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் இவங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஸ்ட்ரெயின் பண்ணி கூட ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அந்த ஸ்ட்ரெயின் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி ரிசல்ட் கிடைக்கலன்னா இம்பேஷண்ட் ஆயிடுவாங்க. என்ன இது நான் நினச்சி பண்ண கிடைக்கல அப்படின்னு அந்த இம்பேஷன்ஸும் தெரியும் அவங்க கிட்ட. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சரி இவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் மெனக்கெடுறாங்க, சக்ஸஸ் உடனே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, சக்ஸஸ் உடனேலாம் கிடைக்காது. ஏன்னா இவங்க நட்சத்திர குவாலிட்டியே சக்ஸஸ் பின்னாடி தான் கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாடு மாதிரி உழைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, உழைச்சிட்டே இருந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாடா நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் இன்னுமா ஒன்றும் நடக்கலாம்னு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த சக்ஸஸே வரும். அப்போ இட் இஸ் லைக் லேட்டர். ஓகே. அண்ட் இவங்க கிட்ட இருக்கிற இன்னொரு ஒரு சக்தின்னு கூட சொல்லலாம். என்னன்னா தே கேன் அனலைஸ் பீப்புள் ஈஸிலி. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கிட்ட பழகும் போதே அவங்கள பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் இவங்க புரிஞ்சுப்பாங்க. நேச்சுரலாகவே அவங்களுக்கு அந்த புரிஞ்சுக்கிற கேப்பபிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுவே வந்து இவங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர் கொடுக்கும். ஓகே, இவங்கள நம்ம ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கலாம், இவங்க ஜென்யூனாக நமக்கு அக்கறை காட்டுறாங்க, இவங்க ஜென்யூனாக நம்ம மேலே பாசம் காட்டுறாங்க அப்படின்ற அந்த ஃபேக்டர் வந்து இவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ தே ஹேவ் தட் நேச்சுரலான ஒரு சக்தி இருக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி ஐடியல் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருந்தாங்கன்னா ரொம்ப ஐடியல் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அண்ட் எல்லாருக்குமே வந்து அவங்களால முடிஞ்சு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க எந்த அளவுக்கு ஹெல்ப் முடியுதோ அந்த ஹெல்ப் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் பண்ணால் கூட இவங்க கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் எப்போவுமே சொல்லுவாங்க, நான் என்னதான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாலும் எனக்கு யாரும் திரும்ப எதுவும் பண்ணுறதில்ல. அது நான் ஃபஸ்ட்டே அதை சொன்னேன். அது பண்ணுறதை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன்னா உங்கள் லைஃபே நீங்கள் பண்ணணும்னு தான் இருக்குது, நீங்கள் திரும்பி வாங்கிக்கணுன்றது இல்லை. அது ஒன்று. இன்னொன்று வந்து சரி நான் ஹெல்ப் பண்ணது திரும்ப எனக்கு ஹெல்ப் தான் கிடைக்கலன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்து யாரும் என்னை மதிக்க மாட்டுறாங்க, நான் ஹெல்ப்பே பண்ணியிருக்கேன், நான் ஹெல்ப் பண்ணவங்களே என்னை திரும்ப மதிக்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஸோ இந்த டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் அனுஷம் ராசி நட்சத்திரமா வரவங்க, அதாவது சந்திரன் அனுஷம்ல நின்னா மட்டும் இல்லை, எந்த ஒரு கிரகம் நின்னாலும் அந்த கிரக காரகத்துவத்துல இந்த ஒரு விஷயம் அப்ளிகபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சனி பகவான் வந்து அனுஷம்ல நிக்கிறாரு அப்படின்னா வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்காது. நல்லா வேலை செய்வாங்க, இருந்தாலும் அந்த மரியாதை கிடைக்காது. இவங்க கிட்ட நல்லா வேலை வாங்கிட்டு பின்னாடி இவங்களை பத்தியே கூட தப்பா பேசுவாங்க. அனுஷம்ல சனி இருந்தா. ஸோ அதுதான் இந்த ஒரு நட்சத்திர சீரீஸ் வந்து நீங்க உங்களோட ராசி நட்சத்திரம் மட்டும் நினைச்சு பார்க்க கூடாது. உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு எந்தெந்த கிரகம் எந்தெந்த நட்சத்திரம்ல இருக்கோ அந்த கிரகத்துக்கு ஏற்ற விஷயங்கள்ல இதை நீங்க பார்க்கணும். ஓகேயா? ஸோ அகைன் இது வந்து திஸ் இஸ் அ காமன் திங். எல்லாத்துலேயுமே வந்து இது நடக்கும். எந்த பிளானட் அங்கே இருந்தாலும் அந்த பிளானட்டரி சிக்னிஃபிகன்ஸில் இது நடக்கும். இதெல்லாம் கிளாஸில் தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்ல முடியுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம போய் பார்க்கலாம். அப்போது இஃப் யூ சி அடுத்தது வந்து இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இவங்களுக்கு என்னன்னா, இவங்களால ஒரே விஷயத்த ரொம்ப நாள் பண்ணிட்டு இருக்க முடியாது. தி கெட் போர்டு. ஆன் ஒன் வே இவங்களுக்கு போர் அடிச்சிட்டுன்னு சொல்லலாம். ஆன் அதர் வே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு த திங் இஸ் அந்த ஒரு ரொட்டீன் ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கும். அந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்.
எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சில பேர் வந்து நான் நான்வெஜ் விடுறேன்னு ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப நாள் சாப்பிடாம தான் இருப்பாங்க. அப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா, நீங்க திரும்ப போய் கேட்டீங்கன்னா, "இல்ல நான் சாப்பிடாம தான் இருந்தேன். இப்ப திரும்ப சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன்னு" சொல்லுவாங்க. திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டீங்கன்னா, "நான் சாப்பிடாம இருந்தேன். ஆனா நடுவுல சாப்பிட்டேன். அப்புறம் எனக்கு வேண்டான்னு தோணுச்சு விட்டுட்டேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒண்ணு. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா, "நான் எக்சர்சைஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. எக்சர்சைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்களும் நினைப்பீங்க, சூப்பரா எக்சர்சைஸ் பண்றாங்களே டெய்லின்னு. நடுவுல பார்த்தீங்கன்னா விட்டுருப்பாங்க. "என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப விட்டீங்கன்னு" கேட்டீங்கன்னா, "ஆமா, இப்ப எனக்கு தோணல" அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டுடுவாங்க. லைக் டோட்டலி ஆப்போசிட் விட்டுடுவாங்க. அப்புறம் திரும்ப போய் பார்த்தீங்கன்னா, "இல்ல, இல்ல எனக்கு திரும்ப பண்ணணும்னு தோணுச்சு. நான் திரும்ப பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு தேர் இஸ் லைக் அந்த ரொட்டீன் ஃபாலோ பண்றதுல தேர் இஸ் சம் டிஃபிகல்டி வித் திஸ் நட்சத்திரம். அது உங்களுக்கு எந்த விதத்துல அப்ளிகபிள் ஆகும்னு நீங்க பார்த்துக்கோங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து சாப்பாடு ரிலேட்டடா ஒரு விஷயம் சொல்லணும்னா, இவங்கள பொறுத்தவரைக்கும் தே ஆர் வெரி கிரிட்டிக்கல் அபவுட் ஃபுட். கரெக்ட்டா எது டேஸ்ட் இல்ல அதெல்லாம் இவங்களுக்கு நல்லா தெரியும். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து தே கான்ட் டாலரேட் ஹங்கர். அந்த பசின்ற ஒரு விஷயத்த வந்து இவங்களால டாலரேட் பண்ணவே முடியாது. அதனாலேயே இவங்களுக்கு அந்த ஃபாஸ்டிங் இருக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அது இந்த நட்சத்திர பீப்பிள் கிட்ட ப்ராமினென்ட்டா பார்க்குற ஒரு விஷயம் இது. இதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு வந்து சில விஷயம் பர்ட்டிகுலரா இப்படிதான் வேணும்னா இப்படிதான் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஸ்பௌஸ கேட்டா கூட சொல்லுவாங்க. வீட்லலாம் இந்த பொருள் இப்படி இருக்கணும், அந்த பொருள் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாரி இவங்க ரொம்ப அதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவாங்க. இது இப்படிதான் இருக்கணும், அது அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாரி ஒரு ஒரு நேச்சர்லாம் இவங்க கிட்ட இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, டுவர்ட்ஸ் சம் பாயிண்ட்ஸ் இன் தியர் லைஃப் இது எந்த சிச்சுவேஷன்னாலயும் வரலாம். சம் பாயிண்ட்ஸ் இன் தியர் லைஃப் வந்து இவங்க தனியா கழிக்கிற மாரி இருக்கும் அந்த நேரங்கள்ல. இவங்களுக்கு அந்த மாதிரியான நேரங்கள் பெஸ்ட்ன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா, இவங்க தனியா அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் அவங்க லைஃப் பத்தின விஷயங்கள், அவங்கள பத்தின விஷயங்கள், அவங்கள பத்தின இந்த உலகம் பேஸ் பண்ண விஷயங்களும் இருக்கட்டும், இல்ல ஸ்பிரிச்சுவல் பேஸ் பண்ண விஷயங்கள், நம்ம ஆன்மா பேஸ் பண்ண விஷயங்கள அவங்க அந்த டைம்ல தான் தெரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரியான தனியா இருக்கிற டைம் பீரியட்ஸ் தான் இவங்கள ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு கொண்டு போகும். ஆன்மீகத்துக்கு கொண்டு போகும். மெடிடேட் பண்ண ஊக்கம் குடுக்கும். ஸோ இவங்க மெடிடேட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. முக்கியமா தே வாண்ட் இந்த மென்டல் கிளென்சிங் மெடிடேஷன். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இவங்களுக்கு வந்து ஏன் இப்படி பண்ண மாட்றாங்க? அந்த டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது இல்லையா? அது அப்படியே உள்ளுக்குள்ளேயே இருக்கும். சம்டைம்ஸ் இட் கேன் ஆல்சோ பி ஒரு கிரட்ஜி சிச்சுவேஷன் கூட இருக்கலாம். ஒரு கிரட்ஜ் மாரி உள்ள இருக்கலாம். ஒரு வடு மாரி. இந்த இந்த டைம்ல இவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க. அத என்னால இப்பவும் மறக்க முடியலன்னு ஒரு வடு மாரி கூட உள்ள இருக்கலாம். அது உள்ள இருக்கிறது அந்த பெர்சனுக்கு கெட்டதான்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. அந்த ஆளுக்கு கெட்டது இல்ல. ஆனா உள்ள இருக்கிறது உங்களுக்கு நல்லது இல்ல. அந்த ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் உள்ளே இருக்கிறது வந்து முதல்ல ஒரு ஒரு மென்டல் இஷ்யூ ஆகும். கைண்ட் ஆஃப் ஒரு நெகட்டிவ் எமோஷன் உள்ளே இருக்கிறது. பின்னாடி வந்து உடல்நிலை பிரச்சனை அந்த மாரி கூட வந்து கொண்டு போய் விடும். ஓகேங்களா? அதனால அத நீங்க சால்வ் பண்றதுக்கு நீங்க எங்க பக்தி மெடிடேஷன்ல இருக்கிற மென்டல் கிளென்சிங் கூட அட்டெண்ட் பண்ணலாம். சரி, இந்த நட்சத்திரக்காரங்க பத்தி இவ்ளோ சொன்னீங்க. அப்ப இந்த நட்சத்திரத்தோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத இந்த நட்சத்திர சிம்பிள்ல இருந்து நம்ம பார்க்கலாம். இந்த அனுஷ நட்சத்திரத்தோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா லோட்டஸ். அழகான தாமரை தான் அனுஷ நட்சத்திரத்தோட சிம்பிளே. தாமரைன்னு வரும்போது எப்படி ஒரு அழுக்கான குளத்துல இந்த அந்த குளம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா? இல்ல. தாமரை வளர்ற குளம் வந்து எப்பவுமே அந்த அழுக்கு சேர்ந்து இருக்கும். அழுக்கு படிஞ்சிருக்கும். ஆனா அந்த தாமரை பூல அந்த அழுக்கு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அந்த தாமரை இலையில கூட அது ஒட்டாது. ஸோ, அப்ப இவங்களுக்கு அத பார்க்கும்போது, இவங்க லைஃப்ல இவங்க எத கிராஸ் பண்ணி வருவாங்கன்னா, சாதாரணமான ஒரு நிலைமையில பொறந்து, இல்ல சாதாரணமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு, அதுக்கப்புறம் இவங்க லைஃப் ரொம்ப அழகா இவங்க அமைச்சுப்பாங்க. அதுதான் அந்த தாமரைப்பூ சொல்லுது. அது மட்டும் இல்லாம இவங்க என்னதான் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து வந்திருந்தாலும், பின்னாடி பார்க்கும்போது யாருக்குமே அப்படியே இதுல இருந்தா இவங்க வந்தாங்க அப்படின்றத கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாரி ஒரு நிலைமையில இருந்தா நீங்க வந்தீங்க அப்படின்றது வெளியில கூட யாருக்கும் தெரியாது. இவங்க சொன்னா தான் தெரியும். இல்லன்னா தெரியாது. அதுதான் இப்ப எப்படி ஒரு தாமரை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அழுக்கோட மிங்கிள் ஆகாம அது தனித்துவமா அத அழகா காட்டுதோ, அதே மாரி இவங்க வந்து அந்த என்னதான் ஒரு நெகட்டிவ் சர்க்கம்ஸ்டன்சஸ் நடந்திருந்தாலும், அது இவங்களோட வந்து அசோசியேட்டே ஆகாது. உங்க பின்னாடி இவங்களோட குரோத் வந்து ரொம்ப ஒரு டிராஸ்டிக்கா இருக்கும். சொன்னா கூட அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க பீப்பிள். ஓ! இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தா நீங்க இவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படின்னு. பட் தட் ஹேப்பன்ஸ். அண்ட் இவங்களோட இன்னொரு சிம்பிள் பார்த்தீங்கன்னா, முனிவர்கள் வச்சிருக்க அந்த ஊன்றுகோல். முனிவர்கள் வச்சிருக்க அந்த கம்பு வச்சிருப்பாங்கல்ல, கம்பு புடிச்சிட்டு இருப்பாங்க அவங்க. சம்டைம்ஸ் அந்த கம்பு மேல கை வச்சு தான் அந்த தவம்லாம் இருப்பாங்க. நீங்க நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த முனிவரோட ஊன்றுகோல் வந்து, "என்ன அது கம்பு தானே, அது ஒரு சாதாரண விஷயம்" அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா அது ஒரு புரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியுது. அவங்கள தற்காத்து கொள்ளணும்னா அந்த கம்ப யூஸ் பண்ணுவாங்க. அந்த கம்புக்குன்னே அவரோட ஒரு சக்தியும் இருக்கு.
அதாவது எப்படி முனிவர்கள் வந்து அவங்களோட அன்றாட வாழ்க்கை அன்றாட மெடிடேட் பண்றதுக்கும் சரி, அன்றாட வாழ்க்கையில ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் சரி இந்த கம்பு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இவங்களோட லைஃப் பர்பஸே பீப்புளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது தான் அனுஷம். அவங்க பிறந்த லைஃப் பர்பஸே அதான், அவங்களுக்கு அதான் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்றது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களோட நட்சத்திர அனிமல் என்னன்றதை தொடர்ந்து பார்ப்போம். இவங்களோட அனிமல், அதாவது மிருகம், நட்சத்திர அனிமல் என்னன்னா டியர், மான். மான் தான் இவங்களோட நட்சத்திர அனிமல். அப்போ மான்னு வரும்போது இந்த ஸ்விஃப்ட்னஸ், ஃபாஸ்டா போற திறன். மான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எனக்கு அங்க போனோம்னா டக்குன்னு இங்கேருந்து அங்கே டைரக்டா ஷார்ட்கட்ல போய் நிற்காது. மான் இங்க அங்க இங்க அங்கன்னு ஓடி ஓடி போய் அப்புறம் அங்க போகும் இல்லையா? அதுதான் மானோட ஜென்ரலான நேச்சரே. அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதே தான் இவங்களோட நேச்சரும். ஸோ அப்போ இவங்க என்னன்னா, இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா டக்குன்னு ஈஸியாலாம் கிடைக்காது. இவங்க இங்க போய் அங்க போய் இங்க போய் கொஞ்சம் தேடிட்டு அங்க போய் கொஞ்சம் தேடிட்டு அப்புறம் இதெல்லாம் தாண்டி தான் கடைசியில் அவங்களுக்கு அந்த கரெக்டான விஷயம் கிடைக்கும். இது அவங்க லைஃப்ல எல்லா விஷயத்துலயும் நீங்க இதை நோட் பண்ணலாம். எதுவுமே டைரக்டா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஓ இதுக்கு இப்படிதான் போகணும் ட்ரை பண்ணி அது கிடைச்சிருச்சு அப்படின்றது இருக்காது. நிறைய சிச்சுவேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணி அப்புறம் தான் அவங்க கத்துக்கிட்டு அதை பண்ணுவாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த மானோட மென்டாலிட்டி எப்படின்னா, ஒரு இடத்துல இருக்காது மான். இங்க கொஞ்ச நேரம் மேய்ஞ்சிட்டு இருக்கா, அப்புறம் அங்க போய் அங்க மேயும். அங்க போய் வந்து அங்க என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கும். அந்த மாதிரி தான் மானோட மென்டாலிட்டி இருக்கும். அப்ப இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களும் அதே மாதிரி ஒரே இடத்துல இருந்தெல்லாம் அவங்க வேலைலாம் பார்க்க மாட்டாங்க. இருக்கிறதும் கூட ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் இந்த ஊர்ல இருக்காங்களா, கொஞ்ச நாள் வேற ஊர்ல இருப்பாங்க. இல்ல வேற நாட்டுல கூட போய் இருப்பாங்க. இல்ல அங்க கூட கொஞ்ச நாள் இருந்தா அங்கேயும் அவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஏன்னா டியர் அதுதான் மானோட மென்டாலிட்டி அதுதான். ஒரே இடத்துல இருந்தா நம்ம ஒரே இடத்துல என்ன பண்றோம்? இவங்களுக்கு ஒரே இடத்துல இருந்தாலே இவங்களுக்கு என்ன தோண ஆரம்பிச்சிடும்னா, நம்ம லைஃப்ல ஒன்றும் பண்ணலையோ, நம்ம ஒரே இடத்துல மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி. நீங்க ஒரு மானை பிடிச்சு ஒரு இடத்த அடைச்சு வைங்களேன், அதுக்கு வந்து அதெல்லாம் முடியாது. என்ன நம்மள அடைச்சு வச்சுட்டாங்க அப்படின்றது யோசிக்கும். இப்ப இது வந்து மாட்டை நீங்க பிடிச்சி கட்டி வச்சீங்கன்னா மாடு அங்க ஜாலியா ரெஸ்ட் எடுக்கும். பட் மான் அப்படி இருக்காது. ஸோ அதுதான் இவங்களோடதும். இவங்க வந்து அதனாலேயே வந்து வேற வேற கண்ட்ரிஸ் போவாங்க. வேற வேற ஊருக்கு போய் அங்க வேலை பார்ப்பாங்க. இல்ல அங்க போய் இருப்பாங்க. அங்க போய் இருந்த அப்புறம் தான், ஓ அப்ப முன்னாடி இருந்தா பெட்டரோ அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் தோணும். ஸோ அப்புறம் மேபி தே சேஞ்ச் அகெயின். வேற வேற ஊருக்கு போறது. இது அவங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் வச்சுக்கலாம். அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றது பிடிக்கும். அதனாலே இதை பண்ணுவாங்கன்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது இவங்களுக்கான அந்த கம்பேட்டபிள் நட்சத்திரான்னு பார்த்தீங்கன்னா, மானுன்னு வரும்போது இன்னொரு நட்சத்திராக்கு யாருக்கு மான் இருக்குன்னா, கேட்டை நட்சத்திரம். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த யோனி கம்பேட்டபிலிட்டி பார்ட்னர்னு வரும்போது கேட்டையோட அதிக கம்பேட்டபிலிட்டி இருக்கு. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் இவங்களோட நட்சத்திர டிடி, அந்த நட்சத்திரத்தோட கடவுள் யாரு? இவங்களுக்கு கிரக அதிபதினு பார்த்தீங்கன்னா அது சனி. ஆனா நட்சத்திர கடவுள்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மித்ரா. மித்ரா யாரு? ஒன் ஆஃப் த 12 ஆதித்யா சொல்லுவாங்க. 12 சூரிய கடவுள்ல ஒரு சூரிய கடவுள் தான் இந்த மித்ரா. மித்ரான்னு அவங்க பேரு கேட்கும் போது, மித்ரான்ற அந்த பேருக்கான மீனிங்கே ஃப்ரெண்ட்ஷிப். அப்ப மித்ரான்னு அவங்க அந்த கடவுளோட பேரே என்ன குறிக்குதுன்னா, அவங்க வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான கடவுள். யாருக்கு அந்த தேவலோகத்துல யாருக்கு என்ன ஒரு ஹெல்ப் வேணும்னாலும் கூட ஒரு நல்ல கம்பேனியன் வேணும், நம்ம ட்ரஸ்ட் பண்ற மாதிரி ஒரு கம்பேனியன் வேணும்னு யோசிச்சாங்கன்னா அவங்க கூப்பிடுறது மித்ரா. ஸோ அதே மாதிரிதான் இந்திரருக்கும் சரி, இந்த வருண பகவான் அவங்களுக்கும் சரி, மித்ரா வந்து இஸ் அ வெரி க்ளோஸ் கம்பேனியன். அண்ட் அதே மாதிரி இவங்களோட லைஃப்ல, இந்த அனுஷம் பீப்புள் லைஃப்ல பாத்தீங்கன்னாலும் இவங்க என்ன ட்ரை பண்ணி பண்ணணும்னு நினைச்சாலும் இவங்க கூட யாராவது சேர்த்து பண்றது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா போகும் லைஃப். ஒன்று அவங்க பார்ட்னர் கூட அசோசியேட் பண்ணி பண்ணலாம், வேலை பண்ணுறாங்களோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, இல்லை வேற யாராவது கூட அசோசியேட் பண்ணி பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த அசோசியேஷன் ஒரு சப்போர்ட், இவங்களுக்குன்னே ஒரு சப்கான்ஷியஸ்லி ஒரு சப்போர்ட் கொடுக்கும். ஓகே நம்ம தனியாக இல்லை அப்படின்ற அந்த ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்கும். இவங்க ஏதாவது ஒரு இடத்துல இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது ஊர் போகிறாங்க, அவங்க தனியாக இருக்காங்கன்னா இவங்களுக்கு பயம் வந்துடும். ஐயோ நமக்குன்னு இந்த ஊரில் யாருமே இல்லையோ அப்படின்ற ஒரு பயம் வந்துடும். ஸோ அது எல்லாமே வந்து இவங்களுக்கு அந்த மித்ரான்னு கடவுள் வரும்போது ஹி லைக்ஸ் கம்பெனி, ஹி இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் ஆல் த காட்ஸ். அதனாலே இவங்களுக்கு அந்த நேச்சர் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ரிலேஷன்ஷிப். ஸோ இவங்க ரிலேஷன்ஷிப்னு வரும்போது தே ஆர் வெரி டெடிக்கேட்டட் லவர்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன் டிவோஷனுக்கு இவங்க பேர் போனவங்க. ஸோ டெடிக்கேட்டட் லவர்ஸ். அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இஸ் டீப் ரூட்டட், ரொம்ப டீப் ரூட்டட். செப்பரேஷன் இஸ் நாட் ஈஸி ஃபார் தம். ஒரு நார்மல் லவ் ரிலேஷன்ஷிப்னு இருந்தால் கூட செப்பரேஷன் வந்து ஈஸி இல்லை. ஆனாலும் நீங்கள் வந்து இப்போ அனுஷ நட்சத்திர பீப்புள்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்ட்னர்னு வரும்போது இவங்க ஆல்வேஸ் தே ஃபீல்
ஒன்று அனுஷ நட்சத்திரம் உங்களுக்கு நட்சத்திரமாக வரும்போதும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து அதில் அந்த 7ஆம் அதிபதியில் சுக்ரன் கனெக்டிவிட்டி வரும்போதும் சரி, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். என்னன்னா, ஒன்று வந்து அட்டென்ஷன் இஸ் நாட் எனஃப்னு யோசிக்கிறது. என் பார்ட்னர் எனக்கு எனஃப் டைம் கொடுக்க மாட்டாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு விஷயம், அட்டென்ஷன் இஸ் நாட் எனஃப்னு யோசிக்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மேரேஜ் சுச்சுவேஷனில் எப்போவுமே கல்யாணம் நடக்கும்போது அந்த பிளானட்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகிடும். உங்கள் 7ஆம் அதிபதி 7ஆம் வீடு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அங்கே அனுஷன் கனெக்டிவிட்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மேரேஜ்னு வரும்போது ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்ல வந்து அந்த மேரேஜ் நடக்கும். ஸோ என்ன கன்ஸ்ட்ரெயின்ட்ல வந்து மேரேஜ் நடக்கும்னா, ஒன்று வந்து அந்த இப்போ பார்த்தீங்கன்னா, பையனை ப்ரெஷர் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இல்லை பொண்ணை ப்ரெஷர் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அப்படியும் இல்லைன்னா, இந்த மாதிரி இல்லை நமக்கு வந்து அப்புறம் ரொம்ப டைம் ஆகிடும், இதுக்குள்ளே கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு அப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இல்லை ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு இப்போ கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு அப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அதுக்கப்புறம் தேர் வுட் பி சம் கைண்ட் ஆஃப் ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும். இப்போ 2 அலையன்ஸ் செய்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ், ஏதாவது ஒரு இம்பேலன்ஸ் வந்து அங்கே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஹை ஸ்டேட்டஸ்ல இருந்து ஒருத்தவங்க நார்மல் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறது, இல்லை ஒருத்தவங்க சைடு வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்து இவங்க சைடு எல்லாம் ஸ்மூத்தாக இருக்காது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரென்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை தவிர இது வந்து எனக்கு சந்திரன் நின்று நட்சத்திரம் மனுஷம் இது செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, டு சம் எக்ஸ்டென்ட் எல்லாருக்குமே அது செட் ஆகாது. ஆனால் 7ஆம் அதிபதி கனெக்ஷன் இருந்ததுன்னா, சுக்ரன் கனெக்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? சரி, அப்புறம் இப்போ அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்த செலிபிரிட்டிஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தாமரை சொன்னேன் இல்லையா, அந்த தாமரை எக்ஸாம்பிள் மாதிரியே இவங்களது பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் ரொம்பவே ரொம்பவே ஒரு நார்மலான ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க, நார்மலான ஹம்பிள் ஃபேமிலிஸ்ல இருந்து வந்தவங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ நம்மளோட ஒரு லெஜண்ட்னு கூட சொல்லலாம் அவரை மாதிரி ஒரு விஞ்ஞானி, அவரை மாதிரி ஒரு பிரசிடென்ட். வி ஜஸ்ட் அட்மயர் ஹிம் இல்லையா? அவர் இறந்ததுக்கு அப்புறமும் அவர் பேரை இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். அவரோட விஷன் என்ன, அவரோட கோட்ஸ் என்ன, இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். வேற எந்த பிரசிடென்ட் பத்தியாவது நம்ம இந்த அளவுக்கு பேசுறோமான்னு கேட்டிங்கன்னா, லைக் மேபி யூ ஷுட் டெல் மீ. ஸோ அந்த மாதிரி அவங்க இறந்த அப்புறமும் கூட அவங்களோட புகழ் வந்து இந்த உலகம் பேசிட்டு இருக்கும். அதுதான் இந்த அனுஷ நட்சத்திரம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம் அவர் எப்படி படிச்சாருன்னு உங்களுக்கே தெரியும். அவர் ஃபேமிலிலாம் ரொம்பவே ஒரு ஏழ்மையில இருந்த ஃபேமிலி. தெருவில் போய் தெரு விளக்கு வெளிச்சம்ல படிச்சாரு. ஆனா அது கூட அவர் எந்த பிரச்சனை வந்தாலும் படிப்பை நிறுத்தல, பிஹெச்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் நம்மளோட அந்த விலை மதிக்க முடியாத மாதிரியான ஒரு ரோல் என்னது அந்த பிரசிடென்ட்டும் ஆயிருக்காரு இல்லையா? ஸோ தட்ஸ் ஹவு இந்த நட்சத்திரா பிளேஸ் அவுட். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வாரன் பஃபெட் யாருன்னா, அவர் வந்து வெரி ஃபேமஸ் பர்சன் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட் பண்றவங்களுக்குலாம் இவரை பத்தி தெரியாம இருக்காது. ஸோ இவருக்கு ஹி ஹாஸ் ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் வெல்த், எல்லாமே ஸ்டாக்ஸ் மூலமா அவர் ஃபெச் பண்ணுது. அண்ட் பெர்க்ஷயர் ஹாத்வேன்னு அவரோட கம்பெனியும் இருக்கு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா, அவரும் மனுஷ நட்சத்திரம். ஸோ இப்போ வரைக்கும் அவர் இறந்தா கூட அவரை பத்தி உலகம் பேசாம இருக்காது. அவர் எப்படி இந்த ஸ்டாக்ஸ்லாம் வாங்கினாரு, எப்படி பர்ச்சேஸ் பண்ணாருன்றத பத்தி பேசாம இருக்காது. ஸோ அகெயின் வாரன் பஃபெட். அண்ட் வாரன் பஃபெட் இஸ் ஆல்சோ க்ளோஸ்லி கனெக்டட் வித் ஸ்கார்பியோ. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்கார்பியோன்னு வரும்போது அன்எக்ஸ்பெக்டட் ட்ரெமெண்டஸ் வெல்த், அன்எக்ஸ்பெக்டட் ட்ரெமெண்டஸ் மணி, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து வர மணி, அந்த மாதிரியான மணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் வுட் பி சம்வாட் ரிலேட்டிங் டு ஸ்கார்பியோ. ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட் அபண்டன்ஸே ஸ்கார்பியோ. ஸோ இந்த ஸ்கார்பியோவோட சேர்ந்து அனுஷமோட நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வாரன் பஃபெட் லைஃப்பில் ப்ளே பண்ணியிருக்கு. இந்த விருச்சகத்தோட அனுஷமோட சேர்ந்து இருக்கிறது இவரோட லைஃப்பில் ப்ளே பண்ணியிருக்கு. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஓப்ரா வின்ஃப்ரே. ஸோ ஓப்ரா வந்து அவங்களுமே அதே மாதிரி ஒரு ரொம்ப டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ், அந்த அவங்க லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டீனேஜ் ப்ரெக்னன்சிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ ஷீ இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஐகானிக் இந்த ஷோஸ் பண்ணுறவங்க. ஸோ அவங்க அளவுக்கு வேற யார் பற்றியும் ஷோஸ் பண்ணுறதுல அவங்களோட ஷோன்னு போனாலே அது ஒரு தனியான ஒரு மதிப்பு எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. இங்கே ஷீ இஸ் இந்த வெஸ்டர்ன் சைட். இதெல்லாம் தாண்டி இன்னும் முக்கியமான ஒரு பர்சன் யாருன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி. ஸோ மோடியுமே அனுஷ நட்சத்திரம். ஸோ அவரோட பேக்ரவுண்ட் உங்களுக்கே தெரியும். ஒரு டீ கடையில் ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு பர்சனாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. இட் இஸ் ஹியூஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இவங்க லைஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட். அதுதான் நான் அந்த குளத்துல அழுக்கு நிறைஞ்ச குளத்துல வர தாமரை பூ மாதிரி இவங்க லைஃப் வந்திருக்கு. ஸோ அதுதான் அனுஷ நட்சத்திரக்காரங்களோட லைஃபே. ஓகேங்களா? சரி, அடுத்தது நம்ம அவங்களோட கெரியருக்கு போகலாம். அப்போ என்ன மாதிரியான கெரியர் அவங்களுக்கு செட் ஆகும்னா, அவங்களுக்கு கெரியர்ல சேலஞ்சஸ் வேணும். ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு, இது ரொம்ப ஈஸி ஜாப்னு சொல்ற எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது.
அங்கே எனக்கு எதுவும் பண்ணுறதுக்கு இல்லைன்னு டிசைட் பண்ணுவாங்க, வேற இடத்துக்கு போகணும்னு பார்த்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு அங்கே சேலஞ்சஸ் வேணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே இஸ் டு ஒர்க் அப்ராட். ஏன்னா அங்கே உங்களுக்கான டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் கிடைச்சிட்டே இருக்கும். உங்களுக்கு சொந்த ஊர்லேயே இருந்து சொந்த ஒர்க்கை பண்ணுறதுன்றது அவ்வளோ தூரம் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ ஒர்க்கிங் அப்ராட் இஸ் பெஸ்ட் ஃபார் தம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த டைப் ஆஃப் ஜாப்னா கவர்மெண்ட் ஜாப் செட் ஆகும், அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்களுக்கு நல்லா வரும். அண்ட் மெடிசன் சைடு வரும்போது சைக்காலஜி, சைக்கியாட்ரி, ஹிப்னோதெரப்பி இதெல்லாம் இவங்களுக்கு நல்லா வரும். ரிசர்ச், முக்கியமாக ரிசர்ச் சைடு. அப்புறம் அக்கல் ஸ்டடீஸ் சொல்கிறது, அந்த ஏன்ஷியன்ட்டான விஷயங்கள் ரிசர்ச் பண்ணுற ஸ்டடீஸ், அதுவுமே இவங்களுக்கு நல்லா வரும். அண்ட் நிறைய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் வி டோன்ட் நோ தெம் ஃபேமஸ், பட் ஏன்னா அவங்களாம் சம் பீப்புள் ஆர் வெரி ஹிடன். அவங்க எல்லாருமே அனுஷமோட ப்ராமினன்ஸ் அவங்களோட ஜாதகத்தில் இருக்குது. அவங்களோட நட்சத்திரமாக வரலனா கூட கிரகங்கள் இருக்கிறது, அந்த மாதிரி ப்ராமினன்ஸ் இருக்குது. அண்ட் அனுஷ நட்சத்திரத்தோட நம்ம ஒர்க்குன்னு பார்த்தோம், கெரியர்னு பார்த்தோம். ஆனால் அவங்களோட லைஃப் பர்பஸே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹையர் காஸ்ட் நோக்கி போகிறது அவங்களோட லைஃப் பர்பஸே இருக்கும். அவங்க இப்போதைக்கு வேணா எனக்கு காசு இல்லை, பணம் இல்லை, காசு சம்பாதிக்கிறது, பணம் சம்பாதிக்கிறதுன்னு யோசிப்பாங்க. ஆனால் அட் சம் பாயிண்ட் இன் லைஃப் அவங்களுக்கு என்ன ஆக்டிவேட் ஆகும்? ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆக்டிவேட் ஆகும். ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆக்டிவேட் ஆச்சுன்னா நான் இந்த உலகத்தில் எதுக்காக பிறந்தனோ, என்னோட லைஃப் பர்பஸ் தேடி நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஓரியன்டேஷன்ல அவங்க போவாங்க. அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஒர்க் அவங்களுக்கு எப்பவுமே வந்து நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் அவங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே அந்த ஃபீல்டில் வந்து அவங்க பீப்புளுக்காகன்னு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, அப்போ அப்துல் கலாம் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அண்ட் வாரன் பஃபெட் அவர் எவ்வளோ டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் மீதி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் தேர் ஓன் யூனிக் திங் விச் தே லெஃப்ட் ஃபார் பீப்புள் அப்படின்றது. அப்புறம் அவங்க ஹெல்த்துன்னு வரும்போது தே ஹாவ் டு பி கேர்ஃபுல் அபவுட், இவங்க அனுஷ நட்சத்திரம் மட்டும் இல்லை, அனுஷம் பிறந்த ஃபேமிலிலையுமே இந்த ஒரு விஷயம் ஹெரிடிட்ரியாக வரும். என்ன ஹெரிடிட்ரியாக வரும்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், பிபி ப்ராப்ளம், இது ஹெரிடிட்ரியாக வரும். ஸ்டமக் ஆசிட் இஷ்யூஸ் ஹெரிடிட்ரியாக வரும். அண்ட் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஐ ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ், கேட்ராக்ட் வருது, பவர் ப்ராப்ளம் இருக்கிறது, இதெல்லாமும் வந்து அவங்க ஃபேமிலிஸில் பார்க்கலாம். இதை விட விருச்சிக ராசி கூட அனுஷம் வருது இல்லையா, விருச்சிக ராசியில் இவங்களுக்கு அனுஷம் நட்சத்திரமாக வரும்போது பைல்ஸ், ஃபிஷர் ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் இவங்க இன்னும் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ முக்கியமாக எல்லாத்தையும் தாண்டி இப்போ தான் இவங்க எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயம் பார்க்கலாம். ஸோ இவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இவங்களோட ஈகோ அண்ட் டெம்பரமெண்ட். எவால்வ்டாக இருக்கிற அனுஷம் இருக்காங்கல்ல, நான் என்னையே உணர்ந்துட்டேன் அப்படின்னு இருக்கிற அந்த அனுஷம் பீப்புள் வந்து அவங்ககிட்ட ஈகோ இருக்காது. ஆனால் இன்னும் எவால்வ் ஆகலை. எல்லாரும் வந்து என்னை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட இன்னும் அந்த ஈகோ ஃபேக்டர் இருக்கும், அவங்க ஈகோ ஹர்ட் ஆகிற ஃபேக்டர் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் எவால்வ் ஆகிட்டீங்க, இன்னொருத்தவங்களோட அக்னாலேஜ்மெண்ட் எனக்கு தேவையில்லை, நான் யாருன்றது எனக்கு தெரியும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு லைஃப்பில் வேறு எந்த பிரச்சனையும் வராது. அவங்கவுங்களை மதித்தாலும் சரி, மதிக்கலனாலும் சரி, அவங்கவுங்களை எப்படி ட்ரீட் பண்ணாலும் நீங்கள் வந்து சரி, நீங்கள் இவ்வளோ தானே எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா என் வழியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டன் போயிட்டே இருப்பீங்க. அது உங்களை ஹர்ட் பண்ணாது. ஸோ ஈகோ விஷயம், யூ ஹாவ் டு கெட் எவால்வ்டு, கம் அவுட் ஆஃப் யுவர் ஈகோ, தென் யூ வில் ஃபீல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிலேருந்து வெளியில் வந்த மாதிரி இருக்கும். அதாவது சங்கிலியிலேருந்து நீங்கள் வெளியில் வந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது வந்து டெம்பரமெண்ட் இஷ்யூஸ், விருச்சிக ராசியில் வராங்க ஆப்வியஸாக. அண்ட் இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த சூரியன் கர்மாவும் இருக்குது. அப்படி ரெண்டுமே சேர்ந்து இருக்கும்போது இந்த டெம்பரமெண்ட் இஷ்யூஸ் வரும். ஸோ அதுவுமே நீங்கள் பார்த்துக்கணும். ஏன் அது வருதுன்னா அண்டர்லைங் ரூட் காஸ் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கான ரீசன் என்னன்னு தேடி கண்டுபிடிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரஸ்ட்ரேஷனோட ரீசன் வேற ஏதாவது இருக்கலாம், ஆனால் இங்கே சும்மா முன்னாடி நடக்கிற ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நீங்கள் கோவப்படுவீங்க. அப்போ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கான ரீசன் என்னன்னு நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா அதை சரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு அங்கே கோவம் வராது. ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் யுவர் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆன். அண்ட் அந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் உங்களை எந்த விஷயத்தில் மாற்றிக்கலாம்? ஏன்னா நீங்கள் போய் சுற்றி இருக்கிறவங்கள மாற்றிட்டு இருக்க முடியாது. யாருமே சுற்றி இருக்கிற பீப்புளை மாற்ற முடியாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி நம்மளை பெட்டராக வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ அதை தான் நீங்கள் பார்க்கணும் இல்லையா. அடுத்தது இன்னொரு விஷயம் வந்து இவங்க நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணுறேன், எனக்கு சக்ஸஸே கிடைக்க மாட்டேங்குது. சக்ஸஸ் ஏன் கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கு? நல்லா யோசிச்சு பாருங்கள். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த ரீசன் தெரியும். ஏன்னா நீங்கள் அந்த சக்ஸஸ் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருப்பீங்க. எனக்கு கண்டிப்பாக நான் இந்த வேலை வேணும், இவ்வளோ சம்பாதியம் இருக்கிற வேலை வேணும், நான் அதை கண்மூடித்தனமாக தேடிட்டே இருக்கேன், அதுக்கு உழைச்சிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு வேலை வேணும் வேலை வேணும் வேலை வேணும்னு உழைச்சிட்டே இருக்கிறது. இல்லை இந்த விஷயம் எனக்கு வேணும், அதுக்கு நான் வந்து கண்மூடித்தனமாக அதுக்கு உழைச்சிட்டே இருக்கேன், அது எனக்கு வேணும் வேணும் வேணும்னு பண்ணிகிட்டே இருக்கிறது. ஆனால் நீங்கள் எப்போ சரி நான் இவ்வளோ பண்ணுறேன், அது எனக்கு கிடைச்சிடும்ன்ற நம்பிக்கை இருக்குது, நான் பாட்டுன்னு அந்த அவுட்கம்
அந்த ரிசல்ட்டை பார்க்காம நான் என்ன பண்ணணும், இன்னைக்கு என்ன வேலை பண்ணணும்னு நான் அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சு நீங்க உங்க பொறுப்புகளை நீங்க ஒழுங்கா பண்ணிட்டு இருந்து நீங்க அந்த ரிசல்ட்டை பத்தி ரொம்ப யோசிக்காம அது கிடைச்சிடும்ன்ற ஒரு நம்பிக்கையில அதை விட்டாலே அது உங்களுக்கு தானா வந்துடும். நீங்க எப்போ ஒரு விஷயத்துல அப்சஸ் ஆறீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, வேணும் வேணும் வேணும்னு அதை பத்தி நினைச்சிட்டு அது எனக்கு வேணும், ஏன் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் கிடைக்க மாட்டேங்குன்னு யோசிச்சுட்டே இருக்கிறது, அந்த யோசிக்கிற விஷயமே அந்த விஷயத்த தூரத்துல கொண்டு போகும். இது அந்த வேலை சக்சஸ்க்காக மட்டும் இல்லை, பீப்புள் கிட்டையும் இவங்க வந்து சம்டைம்ஸ் தே ஆர் வெரி அப்சஸ்ட் வித் பீப்புள். இப்போ இவங்களோட ஒரு ஃப்ரெண்டுன்னு இருக்காங்கன்னா, நீ என்கிட்ட தான் பேசணும், நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேற, உனக்கு ஏன் என்ன பிரச்சனை என்கிட்ட பேச மாட்டேன்னு அவங்கள அப்படியே ரொம்ப டைட்டன் பண்ணுவாங்க, நெருக்குவாங்க. அந்த நெருக்கு நீங்க ஒரு பூவை எடுத்து நெருக்குனீங்கன்னா அது அந்த பூக்கு பிடிக்குமா, பிடிக்காது. ஸோ அதே மாதிரி இவங்களோட அந்த அப்சஷன் வந்து அகெயின் அவங்களையுமே தூரமா போக வைக்கும். ஸோ யூ ஹாவ் டு கெட் ரிட் ஆஃப் தட் அப்சஷன் டு கெட் சக்சஸ், டு கெட் அந்த அந்த ஜென்யூனான லவ் ஃப்ரம் பீப்புள். அதுக்குமே நீங்க இதை பண்ணணும். இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கான ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ். எப்படி நான் ஆயில்யம் நட்சத்திரம்க்கு சொன்னனும் குண்டலினி எழுப்புறதுக்கான சக்தி இருக்குன்னு, அதே மாதிரி அனுஷம்க்கும் குண்டலினி எழுப்புறதுக்கான சக்தி இருக்கு. அது மட்டும் உங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யூல் சி தட் உங்களுக்கான இந்த உலகத்தை நீங்க பார்க்குற விதமே வேறமா இருக்கும். உங்களுக்கு இந்த உலகத்துல எந்த விஷயமும் கஷ்டமாவே தெரியாது, எல்லாமே ஈஸியா நடக்கும். ஏன்னா நீங்க அந்த உலகத்துக்கும் அப்பாற்பட்ட நிலைக்கு வந்துருவீங்க. அப்போ உலகத்துக்கும் மேல இருக்க நிலைக்கு நீங்க வரும்போது உலகத்துல இருக்க விஷயம்லாம் ஈஸியா நடக்கும். எல்லாரும் யோசிப்பாங்க, என்ன இது நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் யோசிப்பாங்க, என்ன இது இவங்களுக்கு எல்லாமே ஈஸியா நடக்குதே அப்படின்னு யோசிப்பாங்க. ஈஸியா நடக்கிறதுக்கு ரீசன் வந்து அதோட அதோட ஒரு கீ, அதோட ஒரு ஆன்சர் உங்களுக்கு தெரியும். எதனால இது நடக்குது, இந்த பிரச்சனை ஏன் நடக்குதுன்றதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும். அதை நீங்க உடனே பண்ணுவீங்க, அது உடனே சரியாயிடும். அது எப்போ வரும்னா நீங்க ஸ்பிரிச்சுவலி எவால்வ் ஆகும்போது உங்க கைக்கு வரும். அண்ட் மீதி நட்சத்திரங்களை விட உங்களுக்கு அந்த சக்தி இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த நட்சத்திரங்களை விட அதுலயும் ஆயில்யம்க்கு அடுத்தது உங்களுக்கு அந்த சக்தி இருக்கு, அனுஷம்க்கு. ஸோ யூ ஹாவ் டு டூ இட். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெஸ்டான ரெமெடி யாரு, நாங்க யாரை கும்பிட்டா எங்களுக்கு நல்லது. ஜென்ரலா ஐ வுட் நாட் அட்வைஸ் உங்களோட இஷ்ட தெய்வம்னு நான் இவங்களை சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட இஷ்ட தெய்வம் நாங்க இந்த பக்தி மெடிடேஷன் போடுறோம் இல்லையா, அந்த மெடிடேஷன் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி பவர்ஃபுல் மெடிடேஷன் மூலமா நீங்களே டீப் ஸ்டேட் போய் உள்ள பார்க்கணும், உங்களோட சோல் மெமரியில போய் பார்க்கணும். அதுதான் உங்க இஷ்ட தெய்வம். ஆனா சரி, அனுஷ நட்சத்திரத்தோட குவாலிட்டிஸ் கூட ரொம்ப ரிலேட் ஆகிற தெய்வம் யாரு, அவங்கள வழிபட்டா நமக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவ் விஷயங்கள் லைஃப்ல நடக்குமா அப்படின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா அது வேற யாரும் இல்லை, ஹரிஹரன்னு சொல்ற ஐயப்ப சுவாமி. அப்ப ஏன் அவங்கள ஹரிஹரன் சொல்றாங்கன்னா அவங்க கிட்ட 2 பேரோட எனர்ஜியும் இருக்கு, சிவனோட எனர்ஜியும் இருக்கு, விஷ்ணுவோட எனர்ஜியும் இருக்கு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நீங்க வந்து உங்களை வந்து கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் உங்களோட லைஃபே இருக்கும். அப்ப கண்ணை கட்டி காட்டுல இருக்கும்போது நீங்க பாருங்க ஒவ்வொரு இடமா தேடி அலைவீங்க, எனக்கான விஷயங்கள் இங்க நடக்குமா அங்க நடக்குமான்னு தேடி அலைவீங்க. ஐயப்பனோட லைஃபுமே அப்படிதான். அவருமே வந்து அவரை காட்டுல விட்டுட்டாங்க, தொலைக்கிறதுக்கு காட்டுல விட்டாங்க. அவரா வந்து எனக்கான இந்த விஷயம் வேணும், இந்த மாதிரி புலிப்பால் எடுக்க சொன்னாங்களா, எனக்கான இந்த விஷயம் வேணும்னு சொல்லிட்டு அவர் போய் தேடி அலைஞ்சிருக்காரு. அங்கேயுமே வந்து அவருக்கு என்னது, அவருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவருக்கு வந்து கடவுள்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவருக்கு வந்து அங்க இருக்கிற அனிமல்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்குமே அது ரிலேட் ஆகுது இல்லையா, உங்களுக்கான அந்த நல்ல மனுஷங்க உங்களை சுற்றி ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கும்போது யூ கேன் ஈஸிலி செயில் த்ரூ. அது மட்டும் இல்லாம இவருக்கு பார்த்தீங்கன்னா அட் ஒன் பாயிண்ட் ஹீ கில்ஸ் யார, மகிஷின்னு சொல்ற அந்த அசுரவதம் அவர் செஞ்சிருவாரு, அசுரவதம் செஞ்சிருவாரு. அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து அங்க தனியா தவம் இருக்கும்போது he will understand himself. அதுதான் உங்களோட டெஸ்டினேஷன். நீங்க தனியா உங்களோட மட்டும் உங்க உள்ள இருக்கிற அந்த ஆன்மாவோட கனெக்ட் பண்ணி நீங்க மெடிடேட் பண்ணும்போது தான் உங்க லைஃபுக்கான அந்த முக்தி நிலை, அந்த முற்றும் நிலை நீங்க கொண்டு வரீங்க. ஸோ நீங்க இப்ப என்னதான் மெட்டீரியலிஸ்டிக்கா இருந்தாலும் அட் சம் பாயிண்ட் யூ வில் கம் தேர். அப்பதான் உங்களுக்கு லைஃபோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அனுஷம் அண்ட் மீட் யூ ஆல் வித் வெரி நைஸ் நக்ஷத்ரா நெக்ஸ்ட் டைம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு we have ராசி கற்கால், our special gifts. Thank you.